2 தெசலோனிக்கேயர் 3 மூன்றாவது வசனத்தின் பொருள். இந்த வசனத்தில் பவுல் தெசலோனிக்கேயர் சபையாருக்கு உறுதியளிக்கிறார். கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று கூறுவதன் மூலம் கர்த்தர் எப்போதும் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர், நம்பிக்கைக்குரியவர் என்பதை வலியுறுத்துகிறார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆன்மீக வலிமையையும் உறுதியையும் அளித்து அவர்களை உறுதிப்படுத்துவார். விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் சோதனைகளை எதிர்கொள்ளவும் அவர் உதவி செய்வார். தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். இங்கு தீமை என்பது பாவத்தையோ சாத்தானின் தாக்குதல்களையோ அல்லது விசுவாசிகளை சோதிக்கும் எந்தவொரு ஆபத்தையோ குறிக்கலாம். கர்த்தர் தம்முடைய மக்களை இத்தகைய தீமைகளிலிருந்து பாதுகாப்பார் என்று இந்த வசனம் உறுதியளிக்கிறது. மொத்தத்தில் இந்த வசனம் கர்த்தருடைய உண்மைத்தன்மையையும் அவருடைய பாதுகாப்பையும் விசுவாசிகளுக்கு அவர் அளிக்கும் ஆன்மீக வலிமையையும் எடுத்துரைக்கிறது. எந்தவொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய மக்களை கைவிடாமல் அவர்களை வழிநடத்தி பாதுகாப்பார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது.